வணக்கம் வர்ஸ். நந்திதா சமையலரில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா பால் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு மாவை அரைச்சி வச்சுருக்கோங்க. புழுங்கல் அரிசியில் தான் அரிசி ஊற வச்சு உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோங்க. தண்ணி இல்லாமல் கெட்டியமாக அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான அளவு 1/2 கிலோ வெல்லம் நுணுக்கி வச்சுருக்கோங்க. தேங்காய் துருவி வச்சுருக்கோங்க. 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரத்தில் இந்த செம்பில் ஒரு செம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு 1/2 செம்பு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி நல்லா சூடாகி வரட்டும். தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணியை நல்லா கொதி வரட்டுங்க. மாவு பாருங்கள், நல்லா கெட்டியமாக கையில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கு குழாயில் போட்டு புளியறதுக்கு சௌரியமாக இருக்கும். நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ 1-2 நுணுக்கி வச்சுருக்க வெல்லத்தை தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லத்தை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தண்ணியில் கரையிற அளவுக்கு. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். துருவிய தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதி வரட்டுங்க. கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் இனிப்பு கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்து தான் ஸ்வீட்டாக இருக்கும். நல்லா கொதி வந்துருச்சுங்க. இது மாதிரி ஒரு முறுக்கு குழாய் எடுத்துக்கலாம். மாவை போட்டாச்சுங்க. முறுக்கு மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மாவை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச மாவை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஊற்றி கரைச்சி வச்ச மாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவு எதுக்காக கரைச்சி ஊற்றுறோன்னா கொஞ்சம் திக்னஸ்க்காக தாங்க. கொதி வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கெட்டியமாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியமாக வரட்டுங்க. சூப்பராக இனிப்பான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.